வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிராவிடேஷன் சாப்டரில் பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா ஐசக் நியூட்டன். ஸோ இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா இதுதான் ஃபஸ்ட்டு யூனிஃபிகேஷன். ஸோ யூஸ்வலாக ஃபிசிக்ஸில் மோர் ஆர் 2 இல்லை 3க்கு மேற்பட்ட டாபிக்ஸை எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரே ஈக்குவேஷனில் தே ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தே ட்ரை டு எக்ஸ்பிளைன். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு பேர் யூனிஃபிகேஷன். அதாவது வி ஹவ் மோர் தென் 2-3 ஐடியாஸ் இருக்குதுன்னா இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வில் கிவ் அ சிங்கிள் ஈக்குவேஷன். ஸோ ஒரு சிங்கிள் ஈக்குவேஷன் வந்து will explain all these 3 ideas. Okay, so அது மாதிரி நம்ம ஒரே ஈக்குவேஷனில் மெனி ஐடியாஸ் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் யூனிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சயின்ஸ்லேயும் சரி ஃபிசிக்ஸ்லேயும் சரி யூனிஃபிகேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ், அது எப்பயுமே நடக்கும். ஓகே, ஸோ ஐசக் நியூட்டனோட யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் வந்து இஸ் த ஃபஸ்ட் யூனிஃபிகேஷன் ஆஃப் 2 ideas. என்னென்ன ஐடியாஸ்னா unified terrestrial gravitation with the celestial gravitation. So terrestrial gravitation na anything which is happen on the earth surface. Okay, so இதுதான் எர்த்னு வச்சுக்கோங்களேன். எர்த்தில் ஏதோ ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்குது. if you have an apple tree, ஸோ இதிலிருந்து ஒரு ஆப்பிள் ஃபால் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஆப்பிள் ஃபால் ஆகிற ஈவெண்ட் வந்து அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது டெரஸ்ட்ரியல் கிராவிடேஷன். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு மூன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மூன் வந்து இந்த எர்த்தை வந்து ரிவால்வ் பண்ணிட்டு வருது, இது மாதிரி சுற்றிட்டு வருது. ஓகே, ஸோ இதுவும் வந்து இது மேலே ஏதோ ஒரு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிறதுனால தான் இதோட சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எஃப்சி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை ஏதோ ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் எதனால ஆகுதுன்னா இந்த எர்த்தோட புல்னால தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யூனிஃபைட். இந்த ஐடியாவை யார் ப்ரப்போஸ் பண்ணுறாருன்னா நியூட்டன் தான் இந்த ஐடியாவை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இதனால தான் அவரை நம்ம ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே ஆப்பிள் உளுந்ததுனால அவர் கிராவிட்டி கண்டுபிடிக்கல. அவர் எர்த்தில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டும் பிளானட்ஸ்க்கு இடையில நடக்கிற ஈவெண்ட்டையும் he made a connection. ஸோ அதனால தான் அவரை ஜீனியஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெரஸ்ட்ரியல் கிராவிடேஷனும் செலஸ்டியல் கிராவிடேஷனையும் ஒன்றா ஒரே ஈக்குவேஷனில் he explained. அதுதான் ஃபஸ்ட்டு யூனிஃபிகேஷன் ப்ராசஸ். அந்த யூனிஃபிகேஷன் ப்ராசஸில் பிறந்தது தான் யூனிவர்சல் கிராவிடேஷனல் லா. ஓகே, ஸோ அதனால தான் இதை யூனிவர்சல்னு சொல்கிறாங்க, யூனிவர்சல் கிராவிடேஷனல் லா. ஸோ இட் அப்ளைஸ் டு ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த யூனிவர்ஸ். ஸோ இது வந்து எர்த்துக்கு மட்டும்தான் இந்த தியரி, மூணுக்கு வேற தியரி, ஜூபிட்டருக்கு வேற தியரி, அது மாதிரி இல்லாமல் ஸோ யூனிவர்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் இருந்துச்சுன்னா தென் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த மாசஸ் கேன் பி எக்ஸ்பிளைன் த்ரூ யூனிவர்சல் கிராவிடேஷனல் லா. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஜீனியஸ் ஸ்ட்ரோக் ஆஃப் நியூட்டன். ஸோ இதுக்காக தான் நியூட்டனை எல்லாருமே ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு ஏன் இந்த ஐடியா வந்துச்சுன்னா, ஸோ நியூட்டன் வந்து போல்டாக ஒரு அசம்ஷன் பண்ணுறாரு. அதாவது நம்ம எர்த் இருக்கு, ஸோ we have எர்த் ஹியர், அதை வந்து மூன் சுற்றி வருது, இது மாதிரி மூன் சுற்றி வருது. தட் டு ஹேப்பனிங் இன் அ சம் கைண்ட் ஆஃப் ஆர்பிட். இது மாதிரி ஏதோ ஒரு ஆர்பிட்டில் மூன் சுற்றி வருது. ஓகே, ஸோ இது மூன், ஸோ இது எர்த்தோட சென்டர். ஓகே, ஸோ இது எர்த். ஸோ நியூட்டன் என்ன ஒரு போல்ட் டெசிஷன் கொடுக்குறாருன்னா, ஸோ எர்த்தோட ரேடியஸ் வந்து லெட் இட் பி ஆர்இ. ஓகே, அது ஆர்இன்னு சொல்லுவோம்.
ஆர் சஃபிக்ஸ் இ. ஓகே, ஸோ மூன் வந்து எர்த்தில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர்எம் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ரேடியஸ் வந்து ஆர்எம். ஸோ அவரோட ஜீனியஸ் ஸ்ட்ரோக் எங்கன்னா, ஸோ இங்கே ஏதோ ஒரு ட்ரீ இருக்கு. இஃப் an apple falls from a tree, the force experienced by this apple, இந்த ஃபோர்ஸ் இருக்குதுல்ல, this force experienced by apple will be always, இந்த ஃபோர்ஸும் the force experienced by the moon due to எர்த்தும் வந்து ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸஸாக தான் இருக்கும். மேக்னிடியூட்ல ஈக்குவலாக இருக்காது, ரெண்டுமே வந்து ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். எர்த்தோட கிராவிடேஷனல்னால தான் இதுங்க ரெண்டும் வந்து மூணு வந்து இந்த ஆர்பிட்ல இருக்கிறதுக்கும் காரணம் அதுதான். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து உழுறதுக்கு, எர்த்தோட சர்ஃபேஸை நோக்கி உழுறதுக்கு காரணமும் அதுதான். ஸோ டெரஸ்ட்ரியல் கிராவிடேஷனல், செலஸ்டியல் கிராவிடேஷனல் தனித்தனியாக கிடையாது, போத் ஆர் சிங்கிள் பிரின்சிபிள்னால தான் வந்து இயங்குதுன்னு சொல்லிட்டு ஹீ ப்ரொப்போசஸ். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹி அசியூம்ஸ் தட் இப்போ இந்த மூன் வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல போகுதுன்னா தென் இது மேலே ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வேலை செய்யும். ஸோ மூனோட மாசை எம்னு வச்சுக்கலாம். ஸோ இது மேலே ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அதாவது அவுட்வர்ட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் வேலை செய்யும். ஸோ இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணிச்சுன்னா தான் மூன் வந்து இந்த ஆர்பிட்லேயே இருக்க முடியும். இல்லைன்னா இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து மூனை தனியாக கழட்டி கொண்டு போயிடும், எங்கேயாவது போயிடும். இந்த மூன் வந்து செப்பரேட் ஆகி போயிடும் எர்த்லேருந்து. ஆனால் நம்மளால மூனை வந்து ஒரு பீரியாடிக்காக நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அவர் அதனால என்ன சொன்னார்னா, ஸோ the force centrifugal force is balanced by earth's gravitational pull. ஸோ அதை வந்து ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக சொன்னார். இது சென்ட்ரிஃபியூகல், இது சென்ட்ரிஃபியூகல், இது சென்ட்ரிபிட்டல். சென்ட்ரிஃபியூகல்னா அவுட்வர்ட்ஸ் த சென்டர், சென்ட்ரிபிட்டல்னா டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ இந்த மூன் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து இட் கேன் பி ரிட்டன் அஸ், அப்போவே அவங்களுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்ம் தெரியும். ஸோ எஃப் சென்ட்ரிபிட்டல் ஈக்குவல் டு மாஸ் டைம்ஸ் வி ஸ்கொயர் பை த ரேடியஸ் ஆர்எம், இந்த கேஸில் ஆர்எம், வேர் எம்ன்றது தான் மாஸ் ஆஃப் த மூன், இது மூனோட மாஸ். ஸோ இப்போ சப்போஸ் இதே ஃபோர்ஸ் தான், இந்த ஃபோர்ஸ் தான் சப்போஸ் இந்த மூணு இங்கே இல்லாமல் எர்த்தோட பக்கத்தில் இருந்துச்சுன்னா இட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம்னா எஃப் நியர் எர்த்ஸ் கிராவிட்டி. ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து வில் பி எம்எம்ஜி. இந்த ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இதுவும் அப்போ வந்து ஆக்சுவலாக என்னதுன்னா ஆக்சலரேஷன் டேர்ம். ஓகே, ஸோ இது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், இது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது எப்போனா ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் போது, அதாவது மூன் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் போது இட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், அதனால தான் அது வந்து ஸ்டேபிள் ஆர்பிட்ல இருக்கு. இதுவே ஒரு ஆப்ஜெக்ட், இதே சேம் ஆப்ஜெக்ட் எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு நியராக இருந்துச்சுன்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் விச் இஸ் கிவன் பை, இது நியூட்டன்ஸ் லா தான், மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன். இங்கேயும் மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன் தான் இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டுமே நியூட்டன்ஸ் லா தான். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்மே வந்து ஆரிஜின் வந்து சேம் தான் சொல்லிட்டு சொல்றாரு. ஈவன் தோ மேக்னிடியூட் சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவர் அப்படி சொல்லலை, ஆனால் ஆரிஜின் வந்து சேம் தான். ஸோ மூன் வந்து எர்த்தை சுற்றிட்டு வரத்துக்கும் காரணம் எர்த்தோட கிராவிடேஷனல் புல் தான். அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் நியர் எர்த் சர்ஃபேஸ் எர்த்தில் வந்து உழுவுறதுக்கு காரணம் கிராவிடேஷனல் புல் ஆஃப் த எர்த்துன்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு ஐடியாவையும் கம்பைன் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அவர் இதுலேருந்து ஒரு எஸ்டிமேட் கண்டுபிடிக்கிறார். ஸோ இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், ஸோ நம்மளுக்கு பை நியூட்டன்ஸ் லா எஃப்சிபி சென்ட்ரிபிட்டல் ஏதோ ஒரு ஃபோர்ஸ், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து வில் பி ஆல்வேஸ் மாஸ் டைம்ஸ் ஒரு ஆக்சலரேஷன். ஸோ இது நியூட்டன்ஸ் செகண்ட் லால இருந்து வருது. ஸோ இட் ஹேப்பன்ஸ் டியூ டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஸோ நியூட்டன்ஸ் செகண்ட் லா என்ன சொல்லுது, ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ இங்கே சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ஸோ இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்ம் வந்து this FCP வந்து will be mm v square by rm.
ஓகே. ஸோ வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்எம்னு இருக்கும். அதுதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்ம். ஸோ இப்போ இதில் ரெண்டுத்தோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்கிறதுனால வி கேன் ஈக்குவேட் mm ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை சாரி இங்கே வந்து ஏசி ஓகே AC equal to v square by rm னு எழுதலாம். Okay. So both sides mass போயிடுச்சு. Therefore the centripetal acceleration is given by, so this centripetal acceleration ACP equal to, நான் இங்கே AC னு எழுதியிருக்கிறேன். You can write it as ACP. Okay. So just for centripetal acceleration mark பண்ணுறதுக்காக இந்த suffix யூஸ் பண்ணுறேன். So centripetal acceleration ACP is v square by rm. Okay, where v square என்றது என்னதுன்னா the velocity of the moon in the circular orbit. So v is the velocity or speed. Okay, speed கூட சொல்லலாம். Speed of revolution of the moon around earth. Okay. ஸோ இந்த டெரிவேஷன் ஆக்சுவலாக உங்கள் புக்கில் இல்லை, நான் ஜஸ்ட் டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். ஏன் வந்து அவர் எப்படி யூனிவர்சல் லா வந்து அரைவ் பண்ணாருன்னு சொல்லிட்டு. நம்ம இன்னும் யூனிவர்சல் லா டிரைவ் பண்ணலை, வி ஆர் கோயிங் டு டிரைவ். ஸோ இதில் இந்த வி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? சப்போஸ் ஸோ இந்த சர்க்குலர் பாத் வந்து இட்ஸ் நத்திங் பட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் திஸ் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னது? இது வந்து ஆர்எம், அதுதான் ரேடியஸ். தேர்ஃபோர் இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி ஒரு சர்க்குலர் பாத் எடுத்து திரும்பி இங்கே வர்றது. ஓகே. ஸோ அதுக்கு எடுத்துக்கிற டைமை தான் நம்ம டைம் பீரியட்னு சொல்லுவோம், விச் இஸ் கிவன் பை டி. ஸோ டீன்றது என்னதுன்னா டைம் டேக்கன் ஃபார் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன். ஸோ இந்த ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது? ஸோ இந்த சர்க்கிளை கட் பண்ணி நம்ம பிளெயின் ஆக்கணும்னா இந்த சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் வந்து வில் பி 2π ஆர்எம்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2π ஆர்எம்ன்ற டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் டீன்ற டைம் எடுத்துக்குது. தேர்ஃபோர் திஸ் இஸ் த வெலாசிட்டி, த ரேஷியோ பிட்வீன் திஸ் டூ. ஸோ அதுதான் வெலாசிட்டி. தேர்ஃபோர் அவர் வெலாசிட்டி என்ன சொல்கிறாருன்னா 2π ஆர்எம் டிவைடட் பை டி, வேர் டீன்றது டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன், அதாவது டைம் டேக்கன் ஃபார் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன், டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன். ஸோ இந்த டி அவங்க முன்னாடியே வந்து மெஷர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ டி ஈக்குவல் டு 27.3 days. ஓகே. ஸோ இதை நம்ம செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா வி கெட் 27.3 இன்ட்டு 24 இன்ட்டு 60 இன்ட்டு 60. ஓகே. ஸோ இது டேஸை வந்து அதாவது டேஸை ஹவர்ஸாக மாற்றுறது. 1 ஹவரில் 60 மினிட்ஸு, 1 மினிட்ல 60 செகண்ட்ஸ். ஸோ இதுதான் டைம் பீரியட் இன் செகண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதெல்லாம் அப்புறமா நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ டைம் பீரியட் தெரிஞ்சிச்சு. ஆர்எம்மும் வந்து முன்னாடியே மெஷர் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரேடியஸ் ஆஃப் த மூன்ஸ் ஆர்பிட் ஆர்எம் ஈக்குவல் டு 3.84 இன்ட்டு 10⁸ மீட்டர்ஸ். ஓகே. ஸோ இது வந்து முன்னாடியே மெஷர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு இப்போது டைம் பீரியடும் இருக்குது, ஆர்எம்மும் இருக்குது. சாரி, டைம் பீரியடும் இருக்குது, ஆர்எம்மும் இருக்குது. ஸோ we can calculate the centripetal acceleration. ஸோ இதில் நம்ம வி ஸ்கொயருக்கு இந்த சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we get ACP equal to centripetal acceleration ACP equal to 4π square RM square. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிடுறேன், டிவைடட் பை டி ஸ்கொயர். ஸோ வி ஸ்கொயருக்கு பண்ணியாச்சு, கீழே ஒரு ஆர்எம் இருக்குது. ஸோ ஆர்எம். ஓகே. ஸோ இந்த ஆர்எம்மும் இதுவும் போயிடும். ஸோ வி end up with ACP, the centripetal acceleration equal to 4π square RM divided by T square. ஸோ இதில் இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ ஏசிபியோட வேல்யூ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வேல்யூ வந்து 0.0027 சம்திங் வரும், 27. ஓகே. ஸோ மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து அவர் கண்டுபிடிச்ச சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனோட நியூமரிக்கல் வேல்யூ. ஆனால்
கலீலியோ முன்னாடியே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நியர் த எர்த் சர்ஃபேஸ், அது வந்து எர்த்தை நோக்கி வரும்போது இட் ஆக்சலரேட் அட் அ ரேட் ஆஃப், ஸோ அதோட ஆக்சலரேஷன் அவர் கண்டுபிடிச்சிருந்தார். ஸோ அது கலீலியோ கண்டுபிடிச்சது. ஸோ இதுதான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. டியூ டு கிராவிட்டி. ஸோ அவர் அது என்ன மெஷர் பண்ணியிருந்தாருன்னா 9.8 மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர். இது வந்து கலீலியோ முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டார். ஸோ இது கலீலியோ கண்டுபிடிச்ச வேல்யூ. இது நியூட்டன் வந்து அவரோட இந்த செகண்ட் லா ஆஃப் நியூட்டனும் அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் வச்சு கால்குலேட் பண்ண ஆக்சலரேஷன் வேல்யூ. ஸோ இது வந்து நியூட்டனுக்கு, இது வந்து நியூட்டன் கண்டுபிடிச்சது. ஸோ நியூட்டன் என்ன சொல்றாருன்னா, இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் ஒரே ரீசன்னால வரது, ஆனால் இந்த ரெண்டு வேல்யூஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதாவது இதுவும் எர்த்தோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால வர ஆக்சலரேஷன் தான், இதுவும் எர்த்தோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால வர ஆக்சலரேஷன் தான். ஆனால் இந்த வேல்யூ வந்து சின்னதாக இருக்கு, இந்த வேல்யூ பெருசாக இருக்கு. ஸோ இது வந்து நியர் எர்த் சர்ஃபேஸ், whereas இது வந்து at a distance. ஸோ நியூட்டன் இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, எர்த்து வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற ஃபோர்ஸு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக கம்மியாகும்னு சொல்லிட்டு, தட் இஸ் த ஃபோர்ஸ் டியூ டு எர்த் வந்து இஸ் இன்வர்ஸ்லி ரிலேட்டட் டு த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி அவர் அசியூம் பண்ணி கண்டுபிடிச்சதுலையும் அவரால் இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஸோ ஃபைன் டியூன் பண்ணும் போது தான் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, திஸ் இஸ் நாட் இன்வர்ஸ்லி ரிலேட்டட் டு 1/r, பட் இட் இஸ் இன்வர்ஸ்லி ரிலேட்டட் டு 1/r². ஸோ ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸாக இது வந்து இதோட ஃபோர்ஸ் கம்மியாகுது. ஓகே, ஸோ எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கிறதும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இது REனா, சப்போஸ் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னா இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து RM, டோட்டல் டிஸ்டன்ஸ் RM இருந்துச்சுன்னா, தென் இந்த எர்த்து வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா RM இஸ் வெரி லார்ஜ், தேர்ஃபோர் இந்த ஃபோர்ஸ் வந்து வில் டை டவுன் வெரி ஃபாஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நியூட்டன் அப்சர்வ் பண்ணுறார். ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாட் ஹி மேட் இஸ், ஸோ அவர் வந்து he assumes that the force due to objects near earth surface, so the near earth surface is inversely proportional to square of the distance near earth surface. Okay, இது எர்த்துக்கு. இதே ஃபோர்ஸ் தான் will be same for moon. ஓகே, மூன் வந்து தூரத்தில் இருக்கு, ஸோ அதுவும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த மூன்ஸ் ரேடியஸ். மூன்ஸ் ரேடியஸ்னா அதாவது எர்த்தோட சென்டர்லேருந்து மூன் எவ்வளோ தூரத்தில் இருக்கு அந்த ரேடியஸ். ஏன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ரிலேட்டட்னு சொல்லிட்டு ஹி எஸ்டாப்ளிஷ். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இது ரெண்டுத்துக்கும் நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சோன்னா, நான் நியர் எர்த் சர்ஃபேஸ் அட் எர்த் சர்ஃபேஸ்னு எழுதிக்கிறேன், RF இன்ட்டு. ஓகே, ஸோ த ரேஷியோ பிட்வீன் த ஃபோர்ஸஸ் FE டிவைடட் பை FM. ஓகே, ரேஷியோ கண்டுபிடிச்சோன்னா FE பை FM. ஸோ FE வந்து 1/R². ஸோ இங்கே FM வந்து அப்போது இன்ட்டு 1/RM². ஓகே, ஸோ டினாமினேட்டர் ஆஃப் த டினாமினேட்டர் நியூமரேட்டர் போயிடும். therefore we have RM² divided by RE². so the ratio between the forces on earth, near earth surface and at a distance like moonனா இருந்துச்சுன்னா அது ரெண்டுத்தோட ரேஷியோ அப்போ என்னன்னா FE by FM வந்து ஈக்குவல் டு RM² divided by RE². ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தோட ரேடியஸும் வந்து முன்னாடியே கால்குலேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தாங்க கலீலியோ பீரியட்லேயே. வந்து கலீலியோக்கு அப்புறம் தான் நியூட்டன் வர்றார். கலீலியோ பீரியட்லேயே ரேடியஸ் ஆஃப் எர்த்து தெரியும். ஸோ ரேடியஸ் ஆஃப் த மூன் வந்து இஸ் 3.84
into 10 power 8. ஸோ ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து 6.37 சம்திங் நினைக்கிறேன். 6.37 into 10 power 6 நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஓகே, ஸோ இது எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தெரியல, அதனால தான் கெஸ் மாதிரி சொல்லிடுறேன். ஆனால் 6.38 6.37 சம்திங் வரும். ஓகே, ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி இதோட ரேஷியோ கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு எஃப்இ பை எஃப்எம் வந்து என்ன வரும்? இது என்ன வரும்னா இட் வில் பி அரவுண்ட் அப்ராக்சிமேட்லி 3600 இது. ஓகே, ஸோ 3583 சம்திங் ஏதோ வரும். நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இது ரெண்டுத்தோட ரேஷியோ வந்து இது மாதிரி வரும். ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது டிவைடட் பை இதை ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணி இதை நியூமரேட்டரில் வச்சுக்கணும், இதை டினாமினேட்டரில் வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் கெட் அரௌண்ட் 3583 சம்திங். ஓகே, ஸோ 3600 வச்சுக்கிறேன். ஸோ புக்கில் இருக்கிற வேல்யூ அதுக்காக தான். ஸோ இந்த 3600 அவங்க எப்படி அரைவ் பண்ணாங்கன்னு காமிக்கிறதுக்கு. அதே மாதிரி இதில் சேம் டைம் இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதில் நியூட்டன்ஸ் செகண்ட் லாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு எஃப்இன்றது என்னதுன்னா மாஸ் ஆஃப் த மூன் டைம்ஸ் கிராவிட்டி. ஓகே, நியர் எர்த் சர்ஃபேஸ். இப்போ மூன் வந்து எர்த் சர்ஃபேஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா இதுதான் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ். இதுவே மூன் வந்து ஏதோ ஒரு தூரத்தில் இருந்துச்சுன்னா தென் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து எம்எம் பை ஏசிபி. இதுதான் நம்ம முன்னாடியே டிரைவ் பண்ணோம். ஸோ இங்கே முன்னாடியே அதான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ எஃப்ஜின்றது எம்எம் பை ஜி, வேற எஃப்சிபின்றது எம்எம் பை ஏசி. ஓகே, ஏசிபி. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதோட ரேஷியோஸ் நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிங்கனாலும் என்ன வரும்? எஃப்இ டிவைடட் பை எஃப்எம் வந்து வில் பி ஜி எம்எம் ஜி டிவைடட் பை எம்எம் ஏசிபி. ஓகே, ஸோ இந்த ரெண்டு மாஸும் மூணோட மாஸ் போயிடும். ஸோ வி எண்ட் அப் வித் ஜி பை ஏசிபி. ஓகே, ஸோ ஜின்றது 9.8 divided by ACP 0.0027. ஸோ இதோட ரேஷியோ பார்த்தீங்கனாலும் வில் பி அரௌண்ட் 3600. ஓகே, ஸோ இந்த ஐடியா நம்மளுக்கு எப்படி வந்துச்சு? இது வந்து நம்ம நியூட்டனோட அதாவது இது நியூட்டனோட அசம்ஷன், நியூட்டன்ஸ் அசம்ஷன். அவர் என்ன அசியூம் பண்ணுறாருன்னா திஸ் ஃபோர்ஸஸ் டை டவுன் அட் ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ்ன்னு அசியூம் பண்ணுறாரு. ஸோ அது இந்த அசம்ஷன்ல இருந்து தான் வி டிரைவ் திஸ் வேல்யூ 3600. ஓகே, ஸோ இந்த வேல்யூ இஸ் வெரி மச் இன் அக்ரிமெண்ட் வித் த ஏற்கனவே நியூட்டன் செகண்ட் லால இருந்து நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி விச் இஸ் ஃபவுண்ட் பை கலீலியோ. ஸோ இந்த வேல்யூவும் இது வந்து நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூட்டனோட இந்த சென்ட்ரிபிட்டல் ஐடியா மூலமாக கண்டுபிடிச்சது. இது ரெண்டுத்தோட ரேஷியோவும் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும் போதும் நம்மளுக்கு இது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு அக்ரிமெண்ட் கரெக்டாக வருது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா நியூட்டனோட அசம்ஷன் வந்து கரெக்ட். ஸோ நியூட்டனோட அசம்ஷன் என்னதுன்னா த ஃபோர்ஸ் டியூ டு எர்த்ஸ் கிராவிட்டி வந்து டை டவுன்ஸ் ஆஸ் அ ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அதாவது எஃப் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r²ன்றதை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து தான் அவர் வந்து யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் வந்து ப்ரப்போஸ் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா எவ்ரி பாடி இன் த யூனிவர்ஸ் attract every other body in the universe with a force which is directly proportional to the product of their masses. That is F வந்து directly proportional to m1 and m2 product of the masses. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் யூனிவர்ஸில் இருக்குதுன்னா இதோட மாஸ் m1 இதோட மாஸ் m2னா இது ரெண்டுத்தையும் ஒன்று அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த அட்ராக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து directly proportional to the masses, product of the masses and inversely proportional to the square of the distance between them. அதாவது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர்னா இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா வி கெட் எஃப் வந்து ப்ரொபோர்ஷனல் டு m1 m2 டிவைடட் பை r². ஸோ இந்த ப்ரொபோர்ஷனை எடுக்கிறதுக்கு இஃப் வி ஃபைண்ட் த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், ஸோ வி வில் கெட் எஃப் ஈக்குவல் டு ஜி டைம்ஸ் m1 m2 divided by r².
இந்த ஜிக்கு பேர் தான் வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். திஸ் ஜி இஸ் கால்டு, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் கால்டு யூனிவர்சல் gravitational constant. So இது one of the natural constant. Okay, so நேச்சுரல்ல நிறைய கான்ஸ்டன்ட் இருக்கு. ஒன்று என்னதுன்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டு, இன்னொன்று ஜி யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இன்னொரு கான்ஸ்டன்ட் இருக்கு ஹெச், இதுக்கு பேர் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் நேச்சர். ஓகே, ஸோ இதுதான் வந்து நியூட்டன்ஸ் யூனிவர்சல் கிராவிடேஷனல் லா. இந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ஃபோர்ஸ்ன்றது வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இதை வெக்டார் ஃபார்மில் எழுதணும்னா we can write it as F vector equal to G times M1 M2 divided by R square, that is mod R square R cap னு எழுதலாம். Okay, where R cap is the unit vector joining the two masses. So இது ஒரு மாஸ், இது ஒரு மாஸ் இருக்குதுன்னா then R ஸ்கொயர்ன்றது என்னதுன்னா இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற லைன், இதுதான் வந்து R வெக்டார். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒரு சென்ட்ரல் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் எழுதணும்னா, ஸோ இது மாதிரி ஒரு 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். தென் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஜி ஆக்சிஸ். ஸோ ரெண்டு மாசஸ் வந்து இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இது M1, இது M2. ஸோ இதோட வெக்டார் டிஸ்டன்ஸ், அதாவது பொசிஷன் வெக்டார் வந்து R1. ஓகே, ஸோ இந்த பொசிஷன் வெக்டார் வந்து R2. ஸோ திஸ் இஸ் R1 வெக்டார், இது R2 வெக்டார், பொசிஷன் வெக்டார். தென் இந்த Rன்றது வந்து இஸ் த வெக்டார் ஜாயினிங் ஃப்ரம் 1 to 2. ஸோ இதுதான் நம்மளோட R வெக்டார். ஓகே, ஆர் வெக்டார் ஆக்சுவலாக எழுதுனா இதை R12ன்னு எழுதணும். ஸோ R12 தான் இங்கே எழுதணும் கரெக்டாக. ஸோ R12 வெக்டார் ஈக்குவல் டு, இது பை ட்ரையாங்குலர் லா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ R12 ப்ளஸ் R1 வெக்டார். ஓகே, ஸோ இந்த வெக்டார் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா we have R2 வெக்டார், இந்த வெக்டார் கிடைக்கும். ஓகே, ரிசல்டன்ட் வெக்டார் கிடைக்கும். R1 வெக்டார் ப்ளஸ் R12 வெக்டார் gives R2 வெக்டார், அதுதான் ஈக்குவல் டு R2 வெக்டார். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா R12 வெக்டார் ஈக்குவல் டு R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தில் R12 வெக்டாரோட ஃபார்ம். ஸோ இந்த வெக்டார் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 to 2க்கு போகும். ஓகே, ஸோ இதை அப்போ இந்த ஆர் வெக்டார்ன்றது என்னதுன்னா திஸ் ஆர் கேப். ஓகே, ஸோ இந்த யூனிட் வெக்டார், ஆர் வெக்டார் கிடையாது, இந்த யூனிட் வெக்டார் ஆர் கேப் இஸ் ஆக்சுவலி ஆர் வெக்டார், தட் இஸ் R12 வெக்டார் டிவைடட் பை மாட் ஆஃப் R12 வெக்டார். ஸோ நம்ம இப்படி தான் வந்து யூனிட் வெக்டார் கண்டுபிடிப்போம். ஸோ அந்த வெக்டார் என்னவோ அந்த வெக்டார் டிவைடட் பை அதோட மேக்னிடியூட் gives த யூனிட் வெக்டார். ஸோ இதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். அதை வந்து அதோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு யூனிட் டைரக்ஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் யூனிட் வெக்டாரோட டெஃபினிஷனும் கூட. ஸோ அப்போது இதை தூக்கி இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we have F vector equal to G times M1 M2 divided by mod R12 square into, instead of R cap we can write R12 vector divided by mod R12 vector. Okay, so இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம சேர்த்து எழுதுனோம்னா we get G into M1 M2 divided by mod R12 cube. இங்கே R வெக்டார் போடணும். இது வந்து வெக்டார் போடணும், யூனிட் வெக்டார் போடக்கூடாது. ஸோ உங்கள் புக்கில் தப்பாக கொடுத்துருக்குறாங்க, அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எய்தர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்
or we can write the பழைய formula f vector equal to g into m1 m2 divided by mod r12 vector square into r cap. Okay, so r cap ன்றது யூனிட் வெக்டர். either இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் இல்லை இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த எஃப்ன்றது வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதனால இந்த வெக்டார்ஸ் கவனமாக யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே மேலே வெக்டார்னு யூஸ் பண்ணிங்கன்னா ஏரோ மார்க் போட்டிங்கன்னா தென் இங்கே டினாமினேட்டரில் இட் வில் பி mod r12 கியூப்னு வரும். இதுவே யூனிட் வெக்டார் யூஸ் பண்ணிங்கன்னா mod r12 ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த ஃபோர்ஸஸ் வந்து பேர்ஸில் தான் வரும். ஸோ இங்கே நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஒபே பண்ணும். அதாவது இப்போ இந்த மாஸ் m1 இது m2னா நம்மளுக்கு நம்ம என்ன எழுதலாம், திஸ் இஸ் r12. ஸோ இதுதான் r12ஓட டைரக்ஷன். ஸோ இது whereas இந்த ஃபோர்ஸ் r21. ஓகே, ஸோ r21ன்றது வந்து r21 வெக்டார் வந்து ஈக்குவல் டு மைனஸ் r12 வெக்டார். ஓகே, ஸோ இதுங்க ரெண்டுத்துக்கும் மேக்னிடியூட் ஒன்று, ஆனால் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஸோ சஃபிக்ஸ் கரெக்டாக நம்ம இது பண்ணணும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஃபோர்ஸஸ் வந்து f12. ஸோ f12ன்றது என்னதுன்னா ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கிள் டியூ டு செகண்ட் பார்ட்டிக்கிள். ஸோ இது வந்து ஆனு, இது டியூ டு. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் மாஸ் டியூ டு செகண்ட் மாஸ், அதுதான் வந்து f12ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஈக்குவல் டு மைனஸ் f21. ஸோ f21னா என்னதுன்னா ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் மாஸ் டியூ டு ஃபர்ஸ்ட் மாஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னதுன்னா எது மேலே ஆக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் செகண்ட் நம்பர் வந்து எதுனால ஆகுது. ஓகே, ஸோ இங்கே ரெண்டு மாசஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு மாசஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த மாஸ் இதை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒன்று வந்து 2 அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதை வந்து f21 சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி 2 வந்து 1 அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா அது f12. ஓகே, ஸோ இது வந்து இந்த ரிலேஷன் வந்து டியூ டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஃபோர்ஸஸ் வந்து அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் பாயிண்ட் மாசஸ். அதாவது மாசஸ் வந்து பாயிண்டாக இருக்கணும். ஸோ பாயிண்டோட டெஃபினிஷன் நம்ம முன்னாடியே பழைய கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ இட்ஸ் டைமென்ஷன் இஸ் 0. இதுக்கு வந்து டைமென்ஷனே கிடையாது. ஸோ பாயிண்ட் மாஸுக்கு ஆப்போசிட் வந்து எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து பாயிண்ட் மாஸ்னா தே ஹேவ் 0 டைமென்ஷன்ஸ். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த யூனிவர்சல் கிராவிடேஷனல் லாவை யூஸ் பண்ண முடியும். F ஈக்குவல் டு g m1 m2 divided by r vector r square mod r square r cap யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது m1 m2 ரெண்டுமே பாயிண்ட் மாஸாக இருந்துச்சுன்னா, அதாவது இந்த பாயிண்ட் மாஸோட அப்ராக்சிமேஷன் எப்போ பண்ண முடியும்னா, if the distance between the two masses is very much larger than the size of the mass. ஓகே, ஸோ இந்த மாஸோட ரேடியஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இதுங்களோட டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா தென் வி கேன் கால் தட் மாஸ் அஸ் பாயிண்ட் மாஸ். ஓகே, ஸோ எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம அது மாதிரி பண்ண முடியாது. எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்னா பெரிய ரேடியஸ் அதிகமாக உள்ள ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம இது மாதிரி இந்த லா யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு வந்து மாறும். ஓகே, ஸோ இப்போ இஃப் யூ ஹேவ் மோர் தென் 1 மாஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த நியூட்டன் கிராவிடேஷனல் லா வந்து எப்படி அப்ளை பண்ணுறது. அதாவது இஃப் யூ ஹேவ் சே உங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி இஃப் யூ ஹேவ் 3 மாசஸ் இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தென் இதுக்கு நம்ம எப்படி வந்து நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லாவை அப்ளை பண்ணுறோம். ஸோ சப்போஸ் இது வந்து மாஸ் m1, இது மாஸ் m2, இது மாஸ் m3, மாஸ் m4. ஓகே, ஸோ இது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸு
ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து r12 vector which is minus r21 vector. ஸோ இது வந்து r13 vector which is also equal to இது distance direction மாறுச்சுன்னா அப்போ வந்து minus r31 vector. ஸோ இது வந்து r14 vector which is equal to minus r41 vector. ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்படி இருக்கு. So the force acting on first particle, force on first particle due to இந்த 3 masses நம்ம எப்படி எழுதலாம்னா, so first force on F in the first particle, okay, so due to 3 particles. அதே மாதிரி இந்த பார்ட்டிகிள் இதை அட்ராக்ட் பண்ணும், இது அட்ராக்ட் பண்ணும், ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ணுறோம்னா ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள் டியூ டு திஸ் 3 particles. ஸோ அதை தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அந்த F1 ஈக்குவல் டு, ஸோ அதை வந்து வெக்டார் சம் பண்ணணும், விச் இஸ் force due to force 2 on 1 plus இது வந்து F12, அதாவது force on 1 due to 2 plus force on 1 due to 3 plus force on 1 due to 4, ஓகே. ஸோ ஆனால் இதை வந்து வெக்டார் ஃபார்மில் இங்கே F12 எப்படி எழுதணும்னா F12 ஈக்குவல் டு G டைம்ஸ் M1 M2, ஓகே, ஃபர்ஸ்ட் மாஸ் செகண்ட் மாஸ் டிவைடட் பை R21 யூஸ் பண்ணணும், ஓகே. R21 mod R21 ஸ்கொயர் டைம்ஸ் R21 கேப், ஓகே. ஸோ இது ஈக்குவல் டு G டைம்ஸ் M1 M3 போடணும் டிவைடட் பை mod R31 ஸ்கொயர் R31 cap, okay. So similarly F14 vector equal to G times M1 M4 divided by mod R41 square R41 cap, okay. So இதெல்லாம் அங்கே substitute பண்ணிங்கன்னா you will get the force on the first particle due to the 3 masses, okay, 3 particles. So இப்படி தான் வந்து we have to find the force acting on a body if you have more than 2 mass, 2 மாஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா இது மாதிரி தான் பண்ணணும், ஓகே. ஸோ இங்கே மறக்காமல் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். ஸோ இங்கே F12ன்னு போட்டிங்கன்னா யூ ஹவ் டு யூஸ் 21, ஸோ அதோட இன்வர்ஸ் நம்பரை பேர்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக 41 வெக்டர் மாட் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் புக்கில் இந்த வெக்டார் சிம்பிள் போட்டிருக்க மாட்டாங்க. வெக்டார் சிம்பிள் போடாமல் யூ கேன் ரைட் இட் அஸ் R41 ஸ்கொயர்னு எழுதலாம். இதுவும் மாட் R41 ஸ்கொயர் ரெண்டும் ஒன்று தான், ஓகே. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா இட் டெல்ஸ் த மேக்னிடியூட், ஓகே. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் R41 அதை சொல்லுது, ஓகே. அந்த பொசிஷன் வெக்டாரோட அந்த டிஸ்டன்ஸ் வெக்டாரோட மேக்னிடியூடை சொல்லுது, ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம we have to find the force acting on first particle due to other particles, ஓகே. ஸோ நான் இன்னைக்கு கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்த கிளாஸில் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G வந்து இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கிறது. இது ஆக்சுவலாக ஹென்ரி கேவெண்டிஷ்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பும் அவர் எப்படி இந்த வேல்யூவை மெஷர் பண்ணாருன்றதும் நம்ம அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.